பார்க்க போகிற கார் என்ன பார்த்தோன்னா டாடா சியராவோட டீட்டெயில் தெரிஞ்சுள்ள பார்ப்போம். பிஃபோர் கோயிங் டு இந்த காரை கொடுத்துக்க யாரை தேங்க் பண்ணிக்கிறோன்னா காவேரி டாடா மாதிரி தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் டாடா கால்ஸ் என்கொயரிஸ் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த காரோட ஃப்ரண்ட் பேஸ் வந்து பார்த்தா இங்கேருந்து பார்த்தோன்னா டாட்டாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா சியரோட பேட்சும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் ஹெட்லாம்ப் சைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா எல்இடி கனெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷன் எல்இடி இதில் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஎல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு வந்து எல்இடியே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா கார்னிங் ஹெட்லாம்ப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்இடியே கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியுமே எனக்கு வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா பம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா சென்சார்ஸுமே கொடுத்துருக்காங்க. தென் மேலே வந்து பார்த்தோன்னா 360 கேமரா கொண்டாந்து கேமராஸ் இதில் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா ஏர்வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தோன்னா சில்வரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட் ப்ரைஸஸ் பார்க்கும்போது இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான எஸ்யூவி டிசைன் இந்த கார் கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். ஓகே, இந்த காரோட சைட் ப்ரைஸஸ் பற்றி பார்த்தலாம். பிஃபோர் கோயிங் சைட் ப்ரைஸ் இந்த காரோட டைமென்ஷன் நான் சொல்கிறேன். இந்த காரோட லென்த் வந்து பார்த்தோன்னா 4.3 மீட்டர்ஸ், ஹைட் வந்து பார்த்தோன்னா 1.7 மீட்டர்ஸ் அண்ட் வித் வந்து பார்த்தோன்னா 1.8 மீட்டர்ஸ். இது வந்து பார்த்தோன்னா ஒரு சி செக்மெண்ட் எஸ்யூவிக்கான கரெக்டான டைமென்ஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த கார் வந்து பார்த்தோன்னா சைட் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பியானோ பிளாக்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா சீராக்கான ஒரு பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஓயரும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பியானோ பிளாக்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா 360 கேமரா கொண்ட கேமராஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த காரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்லீக்காக இருக்குன்னு தான் சொன்னோம். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா பீப்பில் வந்து பார்த்தோன்னா மேசிவான பிளாக் டென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, அந்த சீரோட லுக் இதில் கொண்டு வரதுக்காக. தென் மேலே வந்து பார்த்தோன்னா நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் லைட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரோட ஃபில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 50 லிட்டர் ஃபில் டேங்க் கெப்பாசிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. காரோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தோன்னா 225/55 R19 inch டைமண்ட் கட் அலாயோட கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வர காஸ்ட்லேயே பெரிய டயர் இந்த கார் தான் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். தென் பிரேக் சைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 மில்லியன் டிஸ்க் பிரேக் இதில் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடுங்க. ரியர் டயர் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டெப்பாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் இந்த டயர் ரொட்டேட் ஆகும்னே சொல்லணும். ஓகே, இந்த காரோட ரியர் டிசைன் பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்ஸியான டிசைன் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஓல்ட் ஸ்கூல் எஸ்யூவி மாதிரி ஒரு பாக்ஸியான டிசைன் இது கம்ப்ளீட்டாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஒரு ஏரோடைனமிக்ஸ் இந்த கார் கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும். என்ன தான் பாக்ஸியாக இருந்தாலும் ஏரோடைனமிக்ஸ் சென்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. தென் இந்த காரோட டெய்லம்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்இடி கனெக்டட் டெய்லம்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெய்லம்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு வந்து எல்இடிலே கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். தென் ரியர் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா டாட்டாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே சியராவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ரியர் ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரியர் டிஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்தோன்னா ரியர் வைப்பர்ஸ் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த காரில் வந்து பார்த்தோன்னா வைப்பர்ஸ் வந்து கீழே ஒழிச்சு வச்சுருக்காங்க சொல்லணும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஹிடன் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தோன்னா ஸ்பாய்லர் கீழே இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரியர் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்தாங்க, மேசிவாக கொடுத்தாங்க, அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு கொண்டு ஷாஃபின் ஆட்டனாவும் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோன்னா இங்கே பூட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த கார் வந்து பார்த்தோன்னா பூட் வந்து நம்ம கீழே ஓப்பன் பண்ண முடியும். லெட் மீ ஷோ யூ. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். தென் இந்த காரில் நமக்கு பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோன்னா 622 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல மேசிவான ஸ்டோரேஜ் தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி உங்களுக்கு அதிகமான பூட் ஸ்பேஸ் வேணும்னா இந்த காரில் வந்து பார்த்தோன்னா 60/40 ஸ்பிட் சீட் இதில் கொடுத்துருக்காங்க, அந்த சீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு சேஃப்டி விஷயம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஒரு நைட் டைமில் ஒரு ட்ராக்கில் ஒரு ரோட்டில் எங்கேயாவது நீங்கள் வந்து காரை நிப்பாட்டிச்சு பூட் ஓப்பன் பண்ணி வச்சிங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கும், உங்கள் சேஃப்டி இருக்காது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா டெடிகேட்டாக 2 சைடுமே நமக்கு வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட்டா வந்து சேஃப்டி எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும் தான் நான் நினைக்கிறேன். தென் நீங்கள் பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும்.
இந்த காரில் நம்ம கிடைக்கிற இன்ஜின் பார்த்தோன்னா டாட்டா இந்த காருக்கு 3 இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்காக டாட்டா புதுசாக ஒரு இன்ஜினே டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது என்னன்றது பார்த்தோன்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி அஸ்பிரேட்டட் ட்ரைவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணுறது 106 PS பவர் அண்ட் 145 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னொரு இன்ஜின் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் TGTI ஹைப்பரியான் பெட்ரோல் இன்ஜின். அது ப்ரொடியூஸ் பண்ணுறது 160 PS பவர் அண்ட் 255 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னொரு இன்ஜின் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் கிரியோஜெட் டீசல் இன்ஜின். அது ப்ரொடியூஸ் பண்ணுறது 118 PS பவர் அண்ட் 260 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இந்த 3 இன்ஜினுமே 4 சிலிண்டர் இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம டாடா சீராவோட இன்டீரியர் இருக்கும். இன்டீரியர் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகுது. அதான் இந்த செக்மெண்ட்டில் ஒரு மற்ற பிராண்டோட கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கார் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒய்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹைட்டாக ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இந்த காரோட கீ பற்றி பார்த்தோன்னா இந்த காரில் பார்த்தோன்னா டாட்டா அவங்களோட புது கீயை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா டாட்டாவோட லோகோ. கீழே பார்த்தோன்னா லாக் அண்ட் லாக் பட்டன், பூட் ஓப்பனிங் ஆன பட்டன், அது போக ஃபாலோமி ஹெட்லாம்ப்ஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பூட் பார்த்தோன்னா நம்ம கீழே ஓப்பன் பண்ண முடியும். இந்த காரோட சீட் சைஸ் பார்த்தோன்னா சீட்டோட ஹோல்டர் ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டோட லம்பேர் சப்போர்ட் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறக்கும் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறக்கும் சீட்டோட ஹோல்டர் ரொம்ப சூப்பராக இருக்கணும். இந்த காரில் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சீட் பார்த்தோன்னா டிரைவர் கொரியருக்கு பார்த்தோன்னா டெடிக்கேட்டடாக தை சப்போர்ட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருவாங்க. தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அது அட்ஜஸ்டபிளும் கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். டிரைவர் சீட் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பார்த்தோன்னா 3 டிரைவரோட மெமரி ஃபங்க்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது போக இந்த கார் பார்த்தோன்னா வெண்டிலேட்டட் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரோட டோர் சைஸ் பார்த்தோன்னா முந்தின இருக்க டாடா கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு லக்ஸரி கார் மாதிரி தான் இருக்குது இந்த காரோட டோர்ஸ். இந்த டோர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டியூல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் முடியுமோ அவங்களாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் எங்கேயுமே கொடுக்காம கம்ப்ளீட்டாக கிளாஸில் ஃபினிஷ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். இங்கே பார்த்தோன்னா ORM அட்ஜஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா சைல்ட் லாக் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்லீக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். அங்கேயுமே ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா இந்த காருக்கு நான் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தா நமக்கு JBL ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். டாப் நாட்சில் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ஒரு அம்பர்லா ஹோல்டரும் வச்சிருக்காங்க. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர், நியூஸ் பேப்பர் ஹோல்டர் வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா டோர் பார்த்தோன்னா நமக்கு பட்லாம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் டார்க் அண்ட் டேத்தில் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, பின்னாடி ஒரு காரோ எது கொலிடாக இருக்கக்கூடாதுன்றதா நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸுமே வச்சிருக்காங்க. ஓகே, இந்த கார் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டேஷ் பார்த்தா நமக்கு ஃப்ளாட்டான ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா டியூல் டர்ன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டியூல் டர்னுமே ரொம்ப ப்ரீமியம் ஃபீலாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு லக்ஸரி கார் ஃபீல் இதில் கொடுக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் பார்த்தோன்னா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோன்னா பூட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆன் ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த பட்டனில் கொடுத்துருவாங்க. இந்த பட்டனை டச் பண்ணிங்களோ உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகும். திரும்ப அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் க்ளோஸ் ஆகிடும் தான் சொல்லணும். இங்கே பார்த்தோன்னா ஆட்டோ ஹோல்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா டெரெயின் மோட் செலக்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தோன்னா 3 டெரெயின் மோட் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னன்றது பார்த்தோம்னா நார்மல் டெரெயின் மோட், வெட் டெரெயின் மோட், ரஃப் டெரெயின் மோட்ற 3 டெரெயின் மோட் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த காரோட ஸ்டேரிங் பார்த்தோன்னா இந்த கார் பார்த்தோன்னா நியூ ஜென்ரேஷன் டாடா கார்ஸில் ஒரு ஸ்டேரிங் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேரிங்கில் டச் அண்ட் ஃபீல் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா டியூல் டோன் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தோன்னா லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டைலில் பார்த்தோன்னா டாட்டாவோட இலிமினேட்டர் லோகோ கொடுத்துருவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரோட ஃப்ரண்ட் டேஷ் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டேஷ் ஃபுல்லாமே நமக்கு டிஸ்பிளே தான் கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக கனெக்டட் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இது பார்த்தோன்னா ட்ரிபிள் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தோன்னா இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருவாங்க. இது பார்த்தோன்னா டிரைவர் தேவை எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்குன்னு தான் சொல்லணும். டிரைவர் அசிஸ்டோட கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தோன்னா லெவல் 2 அட்டாச் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதோட டச் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. இதில் பார்த்தோன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு 2 கனெக்டிவிட்டியும் இருக்குது. இதில் மேப் பார்த்தோன்னா மேப்பிள்ஸ் மேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான டிஸ்பிளே. இது பார்த்தோன்னா கோ பேசஞ்சருக்கு என்டர்டைன்மெண்ட்காக இது பார்த்தோன்னா கேம் ஃபங்க்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. மூணுமே நமக்கு பார்த்தோன்னா 12.3 இன்ச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரீமியமாக ஃபீலாக இருக்குன்னு தான் சொல்லணும். காருக்குள்ள ஏரியா வந்தால் ஃப்ரண்ட் டேஷ் ஃபுல்லாமே நமக்கு இந்த டிஸ்பிளே தான் கவர் ஆகுது. ரொம்ப ப்ரீமியம் ஃபீலாக இருக்குன்னு தான் சொல்லணும். சைடில் பார்த்தோன்னா ஏசி வென்ட்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்தோன்னா ஒரு சில்வரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு டியூல் டோன் ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த காருக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தோன்னா ஆட்டோ கிலோமீட்டர் கண்ட்ரோல் ஏசியோட இந்த கார் கிடைக்குது. அதே கீழே பார்த்தோன்னா 65 வாட்ஸில் 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கான கியர் நாப் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது.
அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா குட்டி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. தென் இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் போர்டும் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரில் வந்து பார்த்தோன்னா கூலிங் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா டிரைவருக்கு வந்து பார்த்தோன்னா வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, லைட்ஸ் இருக்குது, குட். தென் இதில் வந்து பார்த்தோன்னா சன்ஷேட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபுளாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயமே சொல்லி ஆகணும். தென் கோ டிரைவருக்கு வந்து பார்த்தோன்னா வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் சன்ஷேட், சம் லைட்ஸும் இருக்குது. தென் சேஃப்டி வந்து பார்த்தோன்னா இந்த காரில் வந்து பார்த்தோன்னா 6 ஏர்பேக்ஸ் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஐஆர்எம் வந்து பார்த்தோன்னா ஆட்டோடிமிங் ஐஆர்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்ஓஎஸ் பட்டன், தென் சன்ரூஃப் ஓப்பனிங் க்ளோஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரில் வந்து பார்த்தோன்னா பேனமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரில் வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் கமாண்டும் இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் திஸ், ஓப்பன் சன்ரூஃப். Okay. தென் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா இந்த கார் வந்து பார்த்தோன்னா சவுண்டுக்கு குறைய இருக்காதுன்னு சொல்லணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 12 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி டாப் நாச்சில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா சியரோட செகண்ட் ரோவில் இருக்கும். செகண்ட் ரோ கம்ஃபர்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். சீட்டோட அப்புல்ட்ரி நல்லா இருக்குது. சீட்டோட குஷனிங் வந்து சொல்லணும்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்டர் சப்போர்ட் சூப்பராக இருக்குது. நல்ல அண்டர் சப்போர்ட் இந்த காரில் கொண்டு வந்திருக்காங்க. லெக் ரூமும் நல்லாவே கிடைக்குது. நான் டிரைவர் சீட் ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சு தான் உட்காந்துருக்கேன். இன்னும் நல்ல லெக் ரூம் கிடைக்குது. தென் ஹெட் ரூமும் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த செக்மெண்ட்டில் இருக்க கார்ஸ்லேயே கம்பேர் பண்ணும்போது நல்ல ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க, நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபீலாக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆம்ப்ரெஸ் வச்சுருக்காங்க, அதில் 2 பாட்டில் ஹோல்டரும் வச்சுருக்காங்க. தென் ரியர் சீட்டில் வந்து பார்த்தோன்னா 3 பேசஞ்சருக்கும் நமக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டெடிக்கேட்டடாக 3 பின் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 60/40 ஸ்பீட் சீட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் வச்சுருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சன்ஷேட்மே வச்சுருக்காங்க. இந்த காலம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 JBL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பி பில்லரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கிறதுக்காக. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, 65 வாட்ஸ் அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் ஏசி வென்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 6 கலர் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 11.5 lakhs, அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகி ஆன் ரோட் ப்ரைஸ் 14 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. டீட்டெயிலான ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த காரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த கார் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது புக் பண்ணணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், நீங்கள் காவேரி டாட்டா கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.